நிக்காம கூடவே தொடர்ந்து பாருங்க 24 மணி நேரமும் டிஸ்னி பிளஸ் ஹாட்ஸ்டார். ஓகே. IBC Mangai வியூவர்ஸ்க்கு எல்லாருக்கும் வணக்கம். நான் பவித்ரா கணேஷ், மேக்கப் ஆர்டிஸ்ட். ஸோ நான் இன்றைக்கி வந்து ஒரு பார்ட்டி வேர் லுக் வந்து க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஒரு சாஃப்டாக, ஒரு சட்டலாக, ஒரு ஃபங்க்ஷனுக்கு வந்து நீங்கள் எப்படி ஒரு கெஸ்ட்டாக உங்களை எப்படி அழகாக ப்ரெசென்ட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத வந்து நான் இன்றைக்கி காமிச்சிருக்கேன். இதோட அவுட்புட் தான் இன்றைக்கி நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ இது எப்படி நான் க்ரியேட் பண்ணேன் அப்படிங்கிறத வந்து வீடியோக்குள்ளே பார்க்கலாம். எந்த மேக்கப்பாக இருந்தாலும் ஸ்கின் ப்ரிப்ரேஷன் ரொம்ப முக்கியம். நிறைய டெட் செல்ஸ் வந்து உங்கள் ஸ்கின்ல இருந்துச்சுன்னா அந்த மேக்கப் பேஸ் வந்து கரெக்டாக நிற்காது. நான் இன்னைக்கு வந்துட்டு சிம்பிளோட மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ நீங்கள் வந்துட்டு உங்கள் ஸ்கின் டைப்க்கு எது வந்து கரெக்டாக இருக்குமோ அந்த மாய்ஸ்சரைசர் நீங்கள் யூஸ் பண்ணலாம். எப்பவுமே நீங்கள் எந்த ப்ராடக்ட் யூஸ் பண்ணுறதா இருந்தாலும் ஃபேஸ்க்கு மட்டும் இல்லாமல் நெக்குக்கும் நீங்கள் அப்ளை பண்ணும்போது ஒரு ஈவனான ஃபினிஷ் கிடைக்கும். மாய்ஸ்சரைசிங் முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட்டு ப்ரைமர் பொறுத்த வரைக்கும் உங்கள் ஸ்கின் டைப்ஸ்க்கு ஏற்ற மாதிரியும் நீங்கள் சூஸ் பண்ணணும். ட்ரை ஸ்கின்னாக இருக்கிறவங்க க்ரீம் பேஸ்டு ப்ரைமர் யூஸ் பண்ணிங்கன்னா உங்கள் ஸ்கின் வந்துட்டு இன்னும் க்ளோயிங்காக நல்லா மேக்கப்போட தெரியும். அதே மாதிரி ஆயிலி ஸ்கின் இருக்கிறவங்க வந்துட்டு ஜெல் பேஸ்டு யூஸ் பண்ணிங்கன்னா உங்கள் ஃபேஸில் இருக்கிற அந்த ஆயிலினஸ் வந்து கொஞ்சம் கம்மியாக தெரியும். நீங்கள் நார்மல் ஸ்கின், காம்பினேஷன் ஸ்கின்னாக இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து எந்த விதமான ஒரு ப்ரைமரும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். நான் இன்றைக்கி வந்துட்டு கலர் பாரோட பர்ஃபெக்ட் மேட்ச் ப்ரைமர் யூஸ் பண்ண போகிறேன். இது வந்து ஒரு சிலிகான் பேஸ்ட் ப்ரைமர். என்னோடய ஃபேஸில் வந்து நிறைய ஒரு பிங்காக அந்த பிளமிஷஸ் இருக்கிறதுனால ஒரு சிலிகான் பேஸ்ட் ப்ரைமர் யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நான் ஒரு பீச் கரெக்டர் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு இருக்கேன். நார்மலாக வந்துட்டு உங்களுக்கு இந்த மாதிரி எதுவும் இல்லை, உங்கள் ஃபேஸ் வந்து ரொம்ப கிளியராக இருக்குது அப்படின்னும் போது நீங்கள் வந்து அந்த கரெக்டர், கன்சீலர் இதை வந்து ஸ்கிப் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து நான் வந்து ஒரு பீச் கரெக்டர் யூஸ் பண்ண போகிறேன். ஏன்னா என்னோடய ஃபேஸில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பிளமிஷஸ் எல்லாம் இருக்கிறதுனால நான் வந்து லைட்டாக அதை போட்டு நான் கவர் பண்ணிக்க போகிறேன். இப்போது இந்த பீச் கரெக்டர் வச்சு என்னோட அந்த பிளமிஷஸ் மட்டும் மறைக்க போகிறேன். நான் ஏன் ஆரஞ்சு கரெக்டர் போடலைன்னா, இப்போ ஆரஞ்சு கரெக்டர் போடும்போது நெக்ஸ்ட்டு வந்து கன்சீல் பண்ணுற மாதிரி இருக்கும். நான் வந்து இன்றைக்கி கன்சீலிங்கை வந்து நான் ஸ்கிப் பண்ணிக்க போகிறேன். பிகாஸ் நம்ம ஒரு சட்டலான ஒரு பார்ட்டி வேர் க்ளோயிங் லுக் பண்ண போகிறதுனால நான் ஜஸ்ட் என்னோடய பிளமிஷஸ் மட்டும் நான் மறைச்சிட்டு டைரெக்டாக ஃபவுண்டேஷனுக்குள்ளே போக போகிறேன். நான் இன்றைக்கி யூஸ் பண்ணும்போது PACயோட HD ஃபவுண்டேஷன். ஸோ இதில் வந்து என்னோடய ஷேட் வந்து 2.0. ஸோ நான் இதை யூஸ் பண்ணி தான் இன்றைக்கி நம்ம என்னோடய ஃப்ளாலெஸ் ஃபினிஷ் கொடுக்க போகிறேன். இதில் இன்னொரு விஷயம், இன்றைக்கி வந்துட்டு நம்ம பார்ட்டி வேர் மேக்கப் பண்ண போகிறதுனால நம்மளோட ஸ்கின் வந்து இன்னும் கொஞ்சம் பிரைட்டாக, கிளிட்டரியாக, க்ளோயாக தெரியணுங்கிறதுக்காக நான் லிக்விட் இலுமினேட்டரை இதில் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ லிக்விட் இலுமினேட்டரோட ஆட் பண்ணும்போது அந்த இலுமினேட்டரோட அந்த கிளிட்டரினஸ் வந்து ஃபேஸ் ஃபுல்லாகவே கிடைக்கும். ஒரு அளவுக்கு நம்ம பிளெண்ட் பண்ணிட்டோம். இப்போ ஒரு முக்கியமான ஹேக் என்னதுன்னா, நம்மளோட ஃபிக்ஸிங் ஸ்ப்ரே இருக்கு இல்லையா, இது வந்து பிளெண்ட் பண்ணும்போதே நல்லா உங்கள் ஃபேஸில் ஸ்ப்ரே பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பிளெண்ட் பண்ணிங்கன்னா இன்னும் உங்களோட மேக்கப் வந்து லாங் லாஸ்டிங்காக இருக்கும். ஸோ இனிமே வந்து என்னோடய ஃபேஸில் வந்து இந்த பிளாக் சர்க்கிள்ஸ், இந்த லைட்டாக இந்த பிளமிஷஸ் வந்து தெரியறதுனால நான் லைட்டாக கன்சீலர் மட்டும் யூஸ் பண்ணிக்க போகிறேன். ஒரு ஃப்ளாலெஸ்ஸான ஃபினிஷ் கொடுக்கறதுக்கு கன்சீலர் தாராளமாக யூஸ் பண்ணலாம். அங்கங்கே ஸ்பாட்ஸ் இருக்கிறதுனால ஜஸ்ட் நான் என் ஃபிங்கர்ஸ் வச்சே நான் டேப் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த பியூட்டி பிளெண்டர் வச்சுட்டு நான் அதை அப்படியே பிளெண்ட் பண்ணிக்க போகிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இந்த ரெவல்யூஷனோட லூஸ் பவுடரை வச்சுட்டு என்னோடய மேக்கப்பை நான் செட் பண்ணிக்க போகிறேன். ஓகே, நான் என்னோடய காம்பேக்ட் வச்சுட்டு என்னோடய ஃபவுண்டேஷன் எல்லாத்தையும் நான் செட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் வந்து ஐப்ரோஸ்க்கு போகலாம். நான் வந்து இன்றைக்கி PACயோட ஐப்ரோ டிஃபைனரோட பவுடர் ஐப்ரோ பேலட் தான் நான் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ இதை வச்சுட்டு என்னோடய ஐப்ரோஸை நான் ஜஸ்ட் ஃபில் மட்டும் பண்ணிக்க போகிறேன்.
நான் இன்னைக்கு வந்து இந்த பவுடரை வச்சு நல்லா என்னோட ஐப்ரோஸை வந்து ஃபில் மட்டும் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த ஸ்பூலி வச்சு நல்லா கோம் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வந்து ஐப்ரோஸ் வந்து ரொம்ப தின்னாக இருக்குது அப்படின்னும் போது நீங்கள் ஜெல் ஐப்ரோ கிட் வந்து இருக்குது. ஸோ அதை நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். உங்கள் ஐப்ரோஸ்க்கு எப்படி வேணுமோ, உங்களுக்கு திக்காக வேணுமோ தின்னாக வேணுமோ நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி ட்ரா பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து என்னோட ஐ லுக்கை வந்து ஃபினிஷ் பண்ணிக்க போகிறேன். நான் வந்து இன்னைக்கு வந்து டெய்லி லைஃப் ஃபாரெவர் 52ஓட ஐஷேடோ பேலட் தான் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ என்னோட பார்ட்டிவேர் சாரீ வந்துட்டு இன்னைக்கு லாவெண்டர் அப்படிங்கிறதுனால நான் லாவெண்டர் ஃபினிஷ் வந்து லைட்டாக க்ளோயிங்காக கிளிட்டரோட கொடுக்க போகிறேன். நான் அப்பர் ஷேடில் வந்து ஒரு நியூட் ஷேடை வந்துட்டு க்ரீஸ் மாதிரி கொடுத்துக்கிறேன். ஸோ ஐஷேடோ பொறுத்த வரைக்கும் பிளெண்டிங் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ ஜஸ்ட் நான் அப்பருக்கு மட்டுமே இந்த இதுக்கு மட்டும் கொடுத்துக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நான் ஒரு லாவெண்டர் ஷேட் வந்துட்டு இந்த லோவர் க்ரீஸோட அவுட்டர் கார்னரில் கொடுத்துக்க போகிறேன். ஸோ நான் கிளிட்டர் உள்ளே கொடுக்கும்போது ஐஷேடோட ஃபினிஷ் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அவுட்டர் கார்னரோட இந்த லாவெண்டரை வந்து நான் மிக்ஸ் பண்ணிக்க போகிறேன். இது ஒரு சட்டிலான பார்ட்டி மேக்கப் அப்படிங்கிறதுனால நான் ரொம்ப டீட்டெயில்ஸ் எல்லாம் இந்த ஐஷேடோவில் கொடுக்கல. ஜஸ்ட் நீங்கள் வீட்டிலே இருந்து நீங்கள் எப்படி பண்ணிக்கலாம் சிம்பிளாக அப்படிங்கிறத தான் நான் இன்றைக்கி சொல்கிறேன். இதுவே மார்னிங் லுக் பார்ட்டிஸ் வந்து ஈவினிங் தானே மோஸ்ட்லி நடக்கும். ஸோ மார்னிங் லுக்ஸ் நீங்கள் ஏதாவது இந்த ஐஷேடோ கொடுக்கணுன்னா நீங்கள் மேட் ஃபினிஷ் கொடுக்கும்போது அது நல்லாயிருக்கும். ஸோ ஈவினிங் என்னும்போது நீங்கள் கிளிட்டர்ஸ் யூஸ் பண்ணால் இன்னும் ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு நான் இந்த வந்து லாவெண்டர் கிளிட்டரை வந்துட்டு நான் இன்னர் கார்னர்ஸில் அப்ளை பண்ணிக்க போகிறேன். அதுக்கு ப்ரஷ் எல்லாம் யூஸ் பண்ணல, டைரெக்டாக என்னோடய ஃபிங்கர்ஸ் வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணி அப்ளை பண்ணிக்க போகிறேன். நெக்ஸ்ட் வந்து ஐலைனர், காஜல், மஸ்காரா வச்சுட்டு என்னோடய ஐ மேக்கப்பை நான் ஃபினிஷ் பண்ண போகிறேன். ஃபேஸஸ் கனடாவோட இந்த மேக்னடைஸ் காஜல் யூஸ் பண்ணிக்க போகிறேன். ஸோ இந்த காஜல் வந்துட்டு ஸ்மட்ச் ப்ரூஃப் அண்ட் வாட்டர் ப்ரூஃப், லாங் லாஸ்டிங்காக இருக்கும். நெக்ஸ்ட் நான் சேம் மேக்னடைஸோட இந்த மஸ்கரா யூஸ் பண்ண போகிறேன். ஸோ நான் இன்றைக்கி ஐலாஷஸ் யூஸ் பண்ணல, ஒரு நேச்சுரல் லுக் பார்ட்டி வேர் லுக்காக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் ஐலாஷஸ் யூஸ் பண்ணலை. நெக்ஸ்ட்டு நான் ஸ்கீல வந்துட்டு சேம் அந்த அவுட்டர் கார்னரில் கொடுத்தோம் இல்லையா, ஸோ அதையே வந்து நான் நல்லா ஸ்மர்ச் பண்ணிக்க போகிறேன். நெக்ஸ்ட்டு வந்து நான் கான்டோர் பண்ணிக்க போகிறேன். ஸோ மோஸ்ட்லி வந்து உங்களுக்கு ஸ்கல்ப்டடான ஃபேஸ் இருக்குது அப்படின்னும் போது நீங்கள் கான்டோர் பண்ண வேண்டாம். ஸோ எனக்கான ஜாலைன் அண்ட் சீக் போன் அண்ட் ஃபோர்ஹெட்க்கு மட்டும் நான் லைட்டாக கான்டோர் பண்ணிக்க போகிறேன். ஸோ அதனால் நல்லா பிளெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு ஸ்கல்ப்டடான ஒரு லுக் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இந்த ஜா போன்ஸ் வந்து நல்லா கிளியராக தெரியும். ஃபோர்ஹெட்டில் எதுக்கு அப்ளை பண்ணேன்னா, ஒரு நீளமான நெத்தி சில பேருக்கு இருக்கும் என்ன மாதிரி. ஸோ அவங்களுக்கு வந்துட்டு நெத்தி கொஞ்சம் சின்னதாக தெரியும், அதுக்காக நான் அப்ளை பண்ணுறேன். ஸோ இப்போ உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியுதா கான்டோருக்கானது? ஸோ லாஸ்ட்டாக லிக்விட் லிப்ஸ்டிக் அப்ளை பண்ணி என்னோடய மேக்கப் லிப்பை நான் ஃபினிஷ் பண்ண போகிறேன். இந்த லிப்ஸ்டிக் ஷேட் வந்து மை கிளாமோட போ. ஸோ எப்பவுமே நீங்கள் லிக்விட் லிப்ஸ்டிக் யூஸ் பண்ணிங்கன்னா லாங் லாஸ்டிங்காக இருக்கும், ஸ்மட்ச் ப்ரூஃப் ஆகும். எப்படி கிரியேட் பண்ணேன்னு வீடியோக்குள்ளே பார்த்துருப்பீங்க. உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன். இந்த லுக் பற்றி ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க. அப்படி இல்லைன்னா
இதை பற்றி எதனா இன்னும் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்க என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடி பவித்ரா கணேஷ் மேக்கப் ஆர்டிஸ்ட்ரி, இதை நீங்கள் ஃபாலோ பண்ணி இன்னும் நீங்கள் டவுட்ஸ் ஏதாச்சும் தெரிஞ்சுக்கலாம். தேங்க்யூ. ஸ்டேட் பேங்க் நம்பர்லேருந்து கால் பண்ணுறோம். நான் எஸ்டேட்டா? ஸ்டேட் இல்லைம்மா, நான் ஸ்டேட் பேங்க் இப்படி தான் பேசுவான். அவன் என்ன பேசுவான் அவனுக்கே தெரியாது.